ஜோவோ சிஆர்எம் டெல்லோட தேர்ட் வீடியோ இது. நம்ம இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம லீடு கிரியேட் பண்ணதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஜோவோ சிஆர்எம்க்கு. ஆல்ரெடி புக் மார்க் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கே ஹோம் பேஜ் வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இங்கே லீட் இருக்கு பாருங்க, இங்கே நம்ம போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய லீட்ஸ் இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ணாதான் இருக்கும். பட் நம்மளுக்கு இங்கே ஒரே லீட் இருக்கிறதுனால இந்த லீட் மட்டும் தான் காட்டுச்சு. ஸோ நம்மளுக்கு இதில் ஏதாவது இந்த லீடு நம்ம எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற லீட் நேம் எடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த பேஜ் வந்துடும். சரிங்களா? இப்போ நான் இங்கே ஒரு சாம்பிள் லீடு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? இது இந்த இதில் சாம்பிள் இன்கொயரியில் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐட்டம்ஸ் கேட்குறாருன்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிஐ பைப் கேட்குறாருன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த என்கொயரி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா இது ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜிஐ பைப்ஸ் கேட்கறதுனால நம்ம இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த பைப்போட இண்டிவிஜுவல் வெயிட் வந்து 10.5 kgs, நம்ம 105 kgs டோட்டலாக பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 660 + 105. ஸோ இந்த டோட்டல் என்கொயரி வந்து 765 kgs. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 765 kgs வந்து அப்ராக்சிமேட் இது. சரிங்களா? ஓகே. இங்க ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சின்ஸ் இது ஜிஏ பைப் ஆட் பண்ணதுனால இந்த இடத்துல எம்எஸ் பைப் ஜிஏ பைப் கலந்து இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எம்எஸ் பைப் அண்ட் ஜிஏ பைப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இது தவிர வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எடிட் பண்ணணும்னா இங்கே எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேவ்னு கொடுத்துட்டு அப்படி சேவ் கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற பேஜில் இங்க பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே. சப்போஸ் என்கொயரிஸ் வந்து இங்கே சின்னதாக இருக்கு, நம்ம என்டர் பண்ணிட்டோம். சப்போஸ் ஒரு மோர் தென் ஒரு 10-20 இருக்கு, நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல என்கொயரின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இவ்வளோ டைப் பண்ணுறதுக்கு போல ஜஸ்ட் ஒரு எம்எஸ் பைப் ஜிஏ பைப்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு இங்கே ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு இந்த டோட்டல் குவான்டிட்டி மட்டும் என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல அட்டாச்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட்ஸில் இந்த அட்டாச்னு கிளிக் பண்ணிட்டு ஃபைல் அப்லோடுன்னு கொடுத்துட்டு எந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இது அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த என்கொயரிஸ் வந்து இப்போ இங்கே ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு டோட்டல் என்கொயரிஸ் இங்கே இருக்கும். இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இங்கே அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நிறையா இருக்கும். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இப்போதைக்கு, அதனால நம்ம பண்ணலாம். சரி. அப்புறம் இங்கே நோட்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா கஸ்டமர் வந்து கஸ்டமர் வில் பி டேக்கிங் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இனி எந்த டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மே 5th, மே 5th போட்டு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு வந்து கஸ்டமர் சொல்கிறாரு எனக்கு வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீக் வேண்டாம், கஸ்டமர் வந்து எனக்கு மே 7th எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரினா இந்த மாதிரி சும்மா நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கலாம். இது உங்களோட நோட்ஸ் தான். இந்த இடத்துல கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் என்ன சொல்றது ஃபோட்டோஸ், ஒரு கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங் இந்த மாதிரி ஒரு வந்து ப்ராடக்ட் தான் தேவை, இந்த மாதிரி ஒரு மேக் தான் தேவை, பிராண்டு தான் தேவை, அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது உங்களோட கஸ்டமைசேஷன்ஸ் தான். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பை டேட்டு போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் என்டர் பண்ணி அப்டேட் பண்ணுறது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், இந்த லீட் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கான்டாக்டோ அக்கௌண்ட்டாவோ டீலாவோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.